Hi students, welcome to Chennai Academy. Today பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முயற்சி வெற்றியாகும் பார்ட் 2 உடைய கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த டெஸ்ட் சீரிஸ்ல நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். ஓகேவா? நமக்கு நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நமக்கு இந்த மந்த் அதாவது பிப்ரவரி மந்த் நமக்கு வருது அப்படி வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 1.5 year அட்லீஸ்ட் 1 year கரண்ட் அஃபேர்ஸ் அது கம்பல்சரி படிக்கணும். அப்போ அந்த 1 year கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? டிசம்பர் மந்த்ல இந்த இதுல பாத்தீங்கன்னா அதிகமா டேஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ், அவார்ட்ஸ் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு பேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸும் அதிகமாக வந்துருக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம், எந்த விதமான ஆப்ஷன் வந்து எலிமினேட் பண்ணி எப்படி பார்க்க போறோம் அதுவும் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. Who is the author of the Tamil Thai Valthu declared as a state song of Tamil Nadu? Okay, எப்படி நமக்கு ஒரு நேஷனல் இந்தியாவுக்குன்னு ஒரு சாங் இருக்கும், நேஷனல் சாங் இருக்குது, அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஸ்டேட் சாங் மாநில பாடல் என்று வந்து ஒரு பாடல் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் தாய் வாழ்த்து பாடல் தான் அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் மாநில பாடலாக அறிவிச்சிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் புதிய கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ இது சம்பந்தமா ரீசெண்டா நிறைய கான்ட்ரவர்சி உருவாயிருக்குது. இப்போ ரீசெண்டா வந்து நம்மளுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல ஆர்பிஐல சென்னையோட ஆர்பிஐ பிரான்ச்ல வந்து நம்ம நடக்கும்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலுக்கு எழுந்து நிற்காம மரியாதை கொடுக்காம இருந்திருந்தாங்க. அதனால ஒரு பெரிய இஷ்யூ, அது கோர்ட் கேஸ் வரைக்கும் போற அளவுக்கு ஒரு இஷ்யூவா இருந்தது. நியூஸ் அதிகமா கவர் ஆனது. அப்போ அது சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் நல்லா பார்த்துக்கோங்க. தமிழ் தாய் வாழ்த்தின் பாடலின் ஆசிரியர், சின்ன ஒரு நியூஸ் தான், மனோன்மணியம் சுந்தரனார். நமக்கு தெரியும், சின்ன வயசுல இருந்தே நம்ம ஸ்கூல்ல கண்டிப்பா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து படிச்சிருப்போம். அதோடைய ஆசிரியர் யாரு? மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? Next question. The Union Cabinet approved the continuance of Pradhan Mantri Awas Yojana. First of all, scheme அதிகமா பார்க்கணும். இந்த இதுல சொல்லியிருந்தேன். இந்த ஸ்கீம் என்னது சம்பந்தமானது? PM ஆவாஸ் யோஜனா அப்படி சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆவாஸ் அப்படிங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ கண்டிப்பா அது வீடு சம்பந்தமான ஸ்கீம் தான். ஓகே, அதுவும் இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரூரல் ஏரியாவை மட்டும் தான் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடாது, அர்பன்லையும் கவர் ஆகுது. ஆனா இந்த ஸ்கீம்ல 2 வகை இருக்குது. PM ஆவாஸ் யோஜனா ரூரல், PM ஆவாஸ் யோஜனா அர்பன், 2 வகை இருக்குது. அப்போ இதுல ரூரல் ஏரியாவை கவர் பண்ற இந்த ஸ்கீம் 2021 இருந்து எப்ப வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க. 2024 வரைக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்கீம் பாக்குறோம்னா அந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பாத்துக்கணும். அந்த ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இப்போ 2021 இருந்து 2024 வரைக்கும் அதோட ஒரு ஒப்புதலை கொடுத்துருக்காங்க. நேத்து பிப்ரவரி 1 பட்ஜெட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட்ஜெட் ரிலீஸ் பண்ணும்போது அதுல நம்மளுடைய இந்த ஸ்கீம் அடிப்படையில் PM ஆவாஸ் யோஜனா அடிப்படையில் இந்த வருஷமும் அதிகமான கிட்டத்தட்ட நியர்லி above 50 lakhs நினைக்கிறேன், above 50 லட்சத்துக்கு மேற்பட்ட வீடுகள் கட்டி தருவதாக பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க 2022 பட்ஜெட்ல. ஓகேங்களா? அப்போ பட்ஜெட்ல இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸா வந்திருக்குது. அதனால இந்த ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை கரண்ட் அஃபேர்ஸாவும் பார்க்கலாம், எக்கனாமிக்ஸ் கொஸ்டினாவும் பார்க்கணும். ஓகே, எக்கனாமிக்ஸ்லயும் நம்ம ஸ்கீம் கேட்கிறாங்கல்ல, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா எதனுடன் தொடர்புடைய ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா எதனுடன் தொடர்புடையது? வீடு கட்டுவதற்கான, ஏழைகள் மக்களுக்கு வீடு கட்டுவதற்கான ஸ்கீம். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which scheme? இதுலயும் பாருங்க, திருப்பியும் ஸ்கீம் தான். Which scheme provides community investment fund to self help group? Okay, இந்த self help groupனா நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? தமிழ்ல நம்ம ஊர்களை கேள்விப்பட்டிருப்போம், மகளிர் சுய உதவி குழு அல்லது வெறும் சுய உதவி குழுனே கேள்விப்பட்டிருப்போம். அதிகமா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கிராமப்புறங்களை அதிகமா பார்த்திருப்போம். அப்ப இந்த சுய உதவி குழுக்களுக்கு மக்களுக்கு நம்ம வந்து என்ன செய்யறாங்க, ஒரு சமூக முதலீடு, அதாவது சின்னதா என்ன செய்யறாங்க, ஒரு ஃபண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. ஃபண்ட் மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான உதவிகளை அவங்களே செஞ்சுக்குவாங்க. அதுக்காக தான் இந்த மகளிர் சுய உதவி குழு உருவாக்குவாங்க. அந்த குழுக்கும் கவர்மெண்டே என்ன செய்யறாங்க, ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க. பேங்க் மூலமாவோ அல்லது கோஆபரேட்டிவ் பேங்க் மூலமோ ரிலீஸ் பண்றாங்க. அதுதான் இந்த ஸ்கீம். ஓகே, இந்த ஸ்கீம்ல எது அது சம்பந்தமான அப்படின்னா நமக்கு இது வந்து ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். பாருங்க, 4 ஆப்ஷன்ல ஒரு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே போதும், நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஓரளவுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பிரதான் மந்திரி ஸ்வச் பாரத் அபியான். நமக்கு ஸ்வச் பாரத் அப்படின்னாலே நமக்கு தெரியும் கிளீன் இந்தியா அந்த ஸ்கீம். அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை, சுத்தப்படுத்துவதற்கும் சுய உதவி குழு முதலீட்டுக்கும் சம்பந்தமே இல்லை. 2வது ஸ்கீம் பாருங்க, தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா. இந்த ஸ்கீம் தான் இந்த சுய உதவி குழுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய ஸ்கீம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா ஆப்ஷன் டில
பிஎம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் சம்ரித்தி அபியான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் இதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு வச்சுக்கூடாது. ஆனா ஆப்ஷன் டி இருக்க ஸ்கீமும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு தான் யூஸ் ஆகுது. ஆனா சமூக முதலீட்டு நிதியை கொடுப்பது கிடையாது. தீன் தயாள் அந்தியோதய யோஜனா தான் சமூக முதலீட்டு நிதியை குறிக்கிறது. பாத்துக்கோங்க, இந்த தீன் தயாள் அந்த நபர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல ஞாபகம் தீன் தயாள். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள், அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கிற மாதிரி இல்லாம பிஜேபி கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை தலைவர்களோட பேர் வைக்கிறது வித்தியாசமா ட்ரை பண்றாங்க. அப்போ அதே மாதிரி இந்த தீன் தயாளை வந்து அதிகமா போட்டுறாங்க. குஜராத்ல ஒரு போர்ட்டோடைய நேமே என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க, தீன் தயாள் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த அவரை பேரை வச்சு நமக்கு ஸ்கீமும் ரிலீஸ் பண்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த ஸ்கீம் வந்து முக்கியமா இருக்கு பாத்துக்கோங்க. சுய உதவி குழுக்காக நமக்கு ரிலீஸ் பண்றாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். முக்கிய மந்திரி கன்ய சுமங்கலா ஸ்கீம், அதாவது சுமங்கலா திட்டம் அப்படிங்கிறாங்க. முக்கிய மந்திரி கன்ய சுமங்கலா திட்டம் என்பது எந்த மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்ட திட்டம் அப்படிங்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கன்யா சுமங்கலா இந்த மாதிரி வார்த்தை வருது அப்படின்னு, கன்யா சுமங்கலா அப்படிங்கிற மாதிரி வார்த்தை வருது அப்படின்னாலே பெண்கள் மேம்பாட்டுக்காக, அதுவும் பெண்களையும் குழந்தை மேம்பாட்டிற்காக வருகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதுல என்ன கேட்கறாங்கன்னா இந்த ஸ்கீம் எதை பத்தி பேசுன்னு கேட்கல, எந்த மாநிலத்தில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்கறாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் இந்த ஸ்கீம் ரிலீஸ் பண்ணாங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியும், ரொம்ப போரஸ்ட் ஒரு ஸ்டேட்டா இருக்கும். அதுல அதிகமா இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் கேள்விப்பட முடியாது. ஆனா ரீசெண்டா இந்த மாதிரி ஸ்கீம் நல்ல நம்மளுடைய கவர்மெண்ட் மாதிரி அங்கேயும் நல்ல ஸ்கீம் தான் ரீசெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ முக்கிய மந்திரி கன்ய சுமங்கலா திட்டம் எந்த மாநிலத்தில்? உத்தரப்பிரதேசம். எதுக்காகனா குழந்தை பிறக்கும் போது ஒவ்வொரு குழந்தைக்கும் பாத்தீங்கன்னா, இப்ப எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை, முதல் குழந்தை பெண் குழந்தையா பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து 20,000 10,000 அந்த மாதிரி ஒவ்வொரு அந்த இன்கம் லெவலை பொறுத்து அமௌண்ட் கொடுக்குறாங்க. பெண் குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தைக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுதான் இது. அடுத்து நிறைய ஸ்கீம்ஸ் தான் வருது பாருங்க. அடுத்த ஸ்கீம் பாருங்க, பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சி யோஜனா. அதாவது இந்த ஸ்கீமை நீங்க நல்ல நம்ம சப்ஜெக்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கூட படிக்க வேணாம், இந்த ஸ்கீமை நீங்க ஸ்கூல் புக்லயே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்போ அந்த அளவுக்கு முக்கியமான ஸ்கீம் என்னது? பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாய் யோஜனா. இது சொல்லிட்டு 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் இது அப்படியே ஒரு பாக்ஸ் போட்டு இந்த ஸ்கீமை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம்ல என்ன ஒரு ஸ்லோகன் கொடுத்துருப்பாங்கன்னா, பெர் டிராப் மோர் கிராப். இந்த ஸ்லோகன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிறாங்க. என்ன பெர் டிராப் இந்த மோர் கிராப் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த அதாவது ஒரு சின்ன துளியில அதிகமான விவசாயத்தை நம்ம எடுத்து செய்யணும். அதாவது கம்மியான தண்ணியில அதிகமா விளைச்சல் பயிர்களை கொண்டு வரணும். அதுதான் இந்த பெர் டிராப் மோர் கிராப் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகன் சொல்றாங்க. அப்போ இது எதுக்காக அப்படின்னா, ஒரு அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஸ்கீம் தான். அக்ரிகல்ச்சர் பேஸ்டு ஸ்கீம் அக்ரிகல்ச்சர்லையும் தண்ணியை சிக்கனமா பயன்படுத்தணும். அதுதான் கொஞ்சமா தண்ணியை யூஸ் பண்ணி அதிகமா விளைச்சலை உண்டு பண்ணணும். அது மைக்ரோ இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன் இதனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் தண்ணி தான் யூஸ் பண்ணணும். அப்போ நமக்கு ஆப்ஷன் இருக்கிற 4 ஆப்ஷன்ல நிறைய மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த மினிஸ்ட்ரியில ரூரல் டெவலப்மெண்ட் வருமா? அதாவது ஒன்று விவசாயம், இன்னொன்று தண்ணி, இந்த 2 சம்பந்தமான ஸ்கீம். அப்போ ரூரல் டெவலப்மெண்ட் வராது, எலிமினேட் பண்ணிடலாமா? அடுத்து ஃபுட் ப்ராசஸிங் வருமா? ஃபுட் ப்ராசஸிங் என்னதான் அக்ரிகல்ச்சராக இருந்தாலும் ஃபுட் ப்ராசஸிங் வேற. அதை வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அது உணவுப் பொருளாக மாறினதுக்கு அப்புறம் தான் ஃபுட் ப்ராசஸிங் இருக்குது. மீதி 2 ஆப்ஷனு, ஒன்று அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர், இன்னொன்று மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி. இந்த 2 மினிஸ்ட்ரியா இருக்குது. இது தண்ணி சம்பந்தமான ஸ்கீம் அப்படின்னால ஜல் சக்தி தான் இதுக்கு நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது தண்ணி சம்பந்தமான ஸ்கீமு. மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தினா வாட்டர் கன்சர்வேஷனுக்காக ஒரு மினிஸ்ட்ரி ஓபன் பண்ணாங்க. அந்த மினிஸ்ட்ரிக்கு பேர் தான் ஜல் சக்தி. என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன மினிஸ்ட்ரி இருந்ததுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு இருந்தது. இப்போ என்ன மாத்திட்டாங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அப்படின்னு. ஜல் அப்படின்னா என்ன சொல்றது, நமக்கு தண்ணி, வாட்டர், ஜலம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுதான் இங்க. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். அதாவது விமான நிலையங்களில் இந்தியாவின் முதல் பயோமெட்ரிக் அடிப்படையிலான டிஜிட்டல் செயலாக்க அமைப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டிஜி யாத்ரா. ஓகேவா, டிஜி யாத்ரா நமக்கு தெரியும். 2015க்கு அப்புறம் டிஜிட்டல் இந்தியா ஸ்கீம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் டிஜிட்டலாக மாற்றிட்டே இருக்கிறாங்க. நம்ம சர்டிஃபிகேட்ல இருந்து நம்மளுடைய சர்டிஃபிகேட்டு, நம்மளுடைய கரன்சிஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ டிஜிட்டலாக மாற்றிக்கிட்டே இருக்கும்போது ஏர்போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இன்னமும் வந்து நம்ம கை நாட்டு அந்த மாதிரிலாம் வைக்காம பயோமெட்ரிக்கை யூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன சொல்றாங்க, இந்த ஸ்கீமு டிஜி யாத்ரா சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிஜி யாத்ரா இந்த வருஷம் வந்த பட்ஜெட்லையும்
அதிகமாக டிஜிட்டலைசேஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டில் டிஜிட்டல் பேங்க்ஸ் 75 டிஸ்ட்ரிக்ட்ஸ் நிறைய டிஜிட்டல் பேங்க்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டல் கரன்சி சம்மந்தமான நியூஸும் இன்ஃபர்மேஷன் வெளியே வந்துருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ இது இந்த 6th ஆப்ஷன் பி டிஜி யாத்ரா. அடுத்து சிருஷ்டா திட்டம் என்பது மத்திய அமைச்சகத்தால் தொடங்கப்பட உள்ளது. அதாவது எந்த மத்திய அமைச்சகத்தால் சிருஷ்டா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. நல்லா நினைச்சுக்கோங்க, இந்த வார்த்தை வேணா புதுசா இருக்கும், ஆனா இந்த ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் தான். ஆனா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம் அப்படியே தமிழ்நாட்டுல இதுக்கு வேற ஒரு நேம்ல கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தெரியும், இந்த கொரோனா டைம்ல பாதி மாணவர்கள் வந்து பள்ளி பக்கமே போகல, பாதி மாணவர்கள் ஸ்கூல் பக்கமே போகல. அதனால நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணாங்க, ஒரு புதுசாக ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, நிறைய அனலைஸ் பண்ணி என்ன கொண்டு வந்தாங்க, இல்லம் தேடி கல்வி. என்ன ஸ்கீமு? தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஸ்கீம் என்னது? இல்லம் தேடி கல்வி. அதாவது வீட்டுக்கே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அது யாரெல்லாம் சேரலாம், டீச்சர் ஆகலாம் அப்படின்னா மாணவர்கள், படித்த இளைஞர்கள், டிகிரி முடிச்ச இளைஞர்கள் யாருனாலும் வீட்டுக்கே வந்து என்ன செய்யலாம், சொல்லிக் கொடுக்கலாம். அந்த ஸ்கீமுக்கு பேர் தான் இல்லம் தேடி கல்வி. இது தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஸ்கீம். அதே மாடல் ஸ்கீம் தான் சிருஷ்டா. ஓகேவா? நல்ல ஞாபகம் புரியுதுங்களா? நம்ம இந்த ஸ்கூல் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க அதே ஸ்கீம் தான் இங்க என்ன பேர்ல சொல்றாங்க, சிருஷ்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது வந்து எஜுகேஷன் சம்பந்தமா. அப்போ வந்து நம்ம ஊர்ல இல்லம் தேடி கல்வியில பாரபட்சமே கிடையாது, ஜாதி அடிப்படையில யாருமே பார்க்க மாட்டோம். மாணவர்கள் எல்லாருக்கும், ஆண் குழந்தை பெண் குழந்தை அதெல்லாம் பார்க்க முடியாது, எல்லா மாணவர்களுக்கும் வீடு தேடி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். ஆனா இந்த ஸ்கீம்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இந்தியா முழுவதும் பெரிய ஸ்கீம், பெரிய நாடு தான். அப்போ எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் SC ST, அதுக்கப்புறம் உமன்ஸ், இந்த மாதிரி செக்டார் இருக்கிற மக்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் SC STக்கு மட்டும் ரெசிடென்சியல் ஸ்கூல் வேணா எழுதிக்கோங்க, ரெசிடென்சியல் எஜுகேஷன் ஸ்டடி ஹை ஸ்கூல்ஸ் ஃபார் SC STs. அவ்வளோதான். ஓகே, SC STக்காக ஹை ஸ்கூல் சம்பந்தமாக ரெசிடென்சியல் ஸ்கூல் வீட்டுக்கே தேடி நம்ம எஜுகேஷன் கொடுப்பாங்க. அப்போ இதை நமக்கு என்ன ரெண்டு ஆப்ஷன் எது கன்ஃபியூஸ் ஆகணும்னா, ஒன்று கல்வி அமைச்சகமா அல்லது என்ன சொல்றது சமூக நீதி அதிகாரமளித்தல் அமைச்சகமா அப்படின்னு ரெண்டு கன்ஃபியூஸ் வரும். ஆனா நமக்கு ஆப்ஷன் ஏவை பார்த்த உடனே நம்ம கேன்சல் பண்ண தோணணும். ஏன்னா இந்தியாவில் கல்வி அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சகமே கிடையாது. தமிழ்நாட்டில் வேணா கல்வி அமைச்சர் இருக்கலாம், பள்ளி கல்வித்துறை, உயர்கல்வித்துறை அமைச்சர் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் கல்வி அமைச்சகம் அப்படின்னு கிடையாது. அப்போ என்ன அமைச்சகம் சார் இருக்குது அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் தான் இருக்குது. ஓகேவா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கிடையாது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான். அப்போ ஆப்ஷன் ஏவே தப்பு. அப்போ அந்த ஆப்ஷன் ஏ எலிமினேட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், ஆப்ஷன் பி தான் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். ஏன்னா SC STக்காக ஃபோக்கஸ் பண்றாங்கல்ல, அதுக்காக தான். இப்போ சிருஷ்டா அப்படின்னாலே ரெசிடென்சியல் ஸ்கூல், என்ன மினிஸ்ட்ரிக்கு இதை சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே, which is India's first certified organic fruit? ஓகே, இந்தியாவின் முதல் சான்றளிக்கப்பட்ட ஆர்கானிக் பழம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்கானிக் அப்படின்னாலே என்ன சொல்றது, அதாவது நான் அதான் என்ன சொல்றது, அந்த செயற்கை உரங்களை பயன்படுத்தாம இயற்கையாக தயாரிக்கப்பட்ட ஒரு பழம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம நிறைய பழங்கள், ஆரஞ்சு, திராட்சை, ஏகப்பட்ட பழங்கள் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் எல்லாமே கண்டிப்பா ஏதாவது ஃபெர்டிலைசர் போட்டு தான் ஆகணும், ஏதாவது செயற்கை உரம் வந்து கண்டிப்பா கொடுத்து தான் ஆகணும். அப்போ கொடுத்தாகிறதுனால இந்த மாதிரி இயற்கையாக டைரக்டா எந்த பழமும் உருவாகிறதே இல்லை. வீடுகளில் வேணா உருவாகலாம், ஆனால் பெரிய பெரிய இடங்கள்ல தோட்டங்கள்ல உருவாகிறதே கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் இந்தியாவில் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க, இதுக்காக ஆர்கானிக் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்த பழம் அப்படின்னா ஆப்பிள் வாய்ப்பே இல்லை, ஸ்ட்ராபெரி ரொம்ப வாய்ப்பே இல்லை, பனானாவும் இந்த ரீசெண்ட் இருந்தது வாய்ப்பு இல்லை. அப்போ என்ன பழம்னா கிவி. ஓகே, ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, கிவி. நீங்க கூகுள் சர்ச் பண்ணி அந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. நம்ம சப்போட்டா பழம் மாதிரியே தான் இருக்கும், உள்ள கட் பண்ணா உள்ள கிரீனிஷா இருக்கும், பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் கிவி. நம்ம தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிவி ஃப்ரூட்டுக்கு பசதி பழம் அப்படிங்கிறாங்க, பசதி பழம் அப்படிங்கிறாங்க. நீங்க கூகுள்ல ஜஸ்ட் இதோட இமேஜ் மட்டும் பாருங்க, உங்களுக்கு மறக்காது. அவ்வளவுதான், இமேஜ் பார்த்தா உங்களுக்கு மறக்காது. பசதி பழம், நம்ம இங்கிலீஷ்ல கிவி அப்படிங்கிறாங்க. கூகுள் இமேஜ் பண்ணுங்க, சப்போட்டா பழத்தோட தோல் இருக்கும், உள்ள வந்து கிரீனிஷா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃப்ரூட். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்கலாம், ஏன்னா நமக்கு இந்தியாவில் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் ஃப்ரூட் சர்டிபிகேட் அது சம்பந்தமான கொஸ்டின் தான் அதிகமாக கேட்பாங்க. அப்போ இந்த கொஸ்டின் கம்பல்சரி கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து when is இந்தியன் நேவி டே அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஒவ்வொரு வருஷமும் நேவி டேவை இந்தியாவில் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்மி சம்பந்தமான டே கண்டிப்பாக பார்க்கணும். இந்தியன் ஆர்மி டே எப்போ, இந்தியன் நேவி டே எப்போ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே எப்போ, இது எல்லாமே பார்த்துக்கணும். இதில் இந்தியன் நேவி டே எப்போ அப்படின்னு December 4, அதுதான் December 4. இப்போ ரிமைனிங் இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல என்னென்ன டே பார்க்கலாமா? அப்போ December 1 என்ன டே அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படின்னு சொல்றாங்க. December 1 சொல்றாங்க
வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படிங்கிறாங்க. December 4 இந்தியன் நேவி டே. December 10 என்ன, அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான டே. என்ன டே அப்படின்னா மனித உரிமைகள் தினம். அதாவது இந்தியன் ஹியூமன் ரைட்ஸ், இந்தியன் இதில் வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லுவாங்க, மனித உரிமைகள் தினம். அப்போ December 14 என்ன, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன பார்த்தீங்கன்னா நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில் நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே என்ன எழுதிக்கோங்க, நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. அவ்வளோதான். இது December 14. நெக்ஸ்ட் பார்த்தோம், இப்போ தானே பார்த்தோம். December 1 நம்ம என்ன கொண்டாடுறோம், வேர்ல்டு எய்ட்ஸ் டேவை கொண்டாடுறோம். இந்த வருஷத்தோடைய வேர்ல்டு எய்ட்ஸ் டேயோடைய தீம் என்ன நம்ம தெரியும். ஒவ்வொரு முக்கியமான டேஸுக்கும் கருப்பொருள் பார்க்கணும், தீம் கண்டிப்பாக பார்க்கணும். வேர்ல்டு எய்ட்ஸ் டே இப்போ தான் பார்த்தோம், December 1. ஓகே, என்ன தீம் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ இருக்கு பாருங்க, அதுதான் வேர்ல்டு எய்ட்ஸ் டேயோடைய தீம். எண்ட் இன்இக்வாலிட்டிஸ், எண்ட் எய்ட்ஸ், எண்ட் பேண்டமிக்ஸ். ஓகே பாருங்க, மூணுமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்லோகன் மாதிரி கொடுக்குறாங்க. இதுல நமக்கு எய்ட்ஸ் டேனால எண்ட் எய்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை, எண்ட் பேண்டமிக்னா இப்போ நமக்கு பேண்டமிக் உருவாயிட்டு இருக்குது, அது சம்மந்தமாக கொடுக்குறாங்க. எண்ட் இன்இக்வாலிட்டினா பேண்டமிக் காரணமாக இந்தியாவிலும் சரி உலகத்திலையும் சரி நிறைய இன்இக்வாலிட்டி, ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக வருது, அதனால இந்த ஒரு ஸ்லோகன் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ வேர்ல்டு எய்ட்ஸ் டேக்கு. அடுத்து இது ஒரு முக்கியமான ஸ்கீம், சம்மந்தமான ஸ்கீமு. ஒரு கொஸ்டின், வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் த இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி மிஷின்? ஓகே, என்ன டெட்லைனு, ஸ்மார்ட் சிட்டி மிஷினுக்கு என்ன டெட்லைன் கேட்குறாங்க. ஓகே, ஸ்மார்ட் சிட்டி மிஷின் அப்படின்னாலே நமக்கு தெரியும், நம்ம இந்தியாவில் நிறைய நகரங்களை செலக்ட் பண்ணி அந்த நகரங்களை மட்டுமே என்னது டெவலப் பண்ணுவதற்காக ஸ்கீம் போடுறாங்க. அப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 to 12 நகரங்களை வந்து ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வேலூர் ஒரு ஸ்மார்ட் சிட்டி, திருநெல்வேலி ஒரு ஸ்மார்ட் சிட்டி. அப்போ இந்த மாதிரி நிறைய சிட்டிஸ் ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீமை எந்த வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் வச்சிருக்காங்க. எந்த வருஷத்துக்குள்ள காலக்கெடு வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் சேஞ்ச் பண்ணாங்க. December month 2023 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 நம்ம என்ன செஞ்சாகணும், இந்த ஸ்கீமுடைய டோட்டல் ப்ராசஸையும் முடிச்சாகணும். ஏன் அப்படி 2023 எல்லாத்துக்குமே அந்த டெட்லைனே பார்த்தீங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ஸ்கீம் நேற்று போட்ட பட்ஜெட்ல இப்படி தான் பண்ணாங்க. எல்லாத்தோடைய டெட்லைனும் இந்த 2023 அல்லது 2022 சொல்லி தான் டெட்லைனே வைப்பாங்க. ஏன் சார் இப்படி 2022 2023 தான் எல்லா ஸ்கீம் டெட்லைன் வைக்கிறாங்கன்னா, ஏன்னா 2024 எலெக்ஷன் நடக்க போகுது. நல்லா வச்சுக்கோங்க, 2024 எலெக்ஷன் நடக்க போகுது. அதை மையமாக வச்சு தான் எல்லா ஸ்கீமையும் அதுக்குள்ளே முடிச்சுட்டு அதன் வச்சு நம்ம பேர் வைக்கிறது. அப்போ நம்ம என்ன வச்சுக்கலாம், ஒரு எலெக்ஷனுக்காக தான் எல்லாமே நடக்க போகுது இந்தியாவில். அப்போ 2024 எலெக்ஷன் நடக்குது, அப்போ அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கீம் முடிக்கணும், ஸ்மார்ட் சிட்டியை 2023 முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 12th பாருங்க. இப்போ எய்ட்ஸ் டேக்கு தீம் பார்த்தோமா, அதே மாதிரி இங்க என்ன பார்க்குறோம், என்ன சொல்றது, வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டேக்கு தீம் பார்க்குறோம். வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டேக்கு தீம் பார்க்குறோம். வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே என்ன டே அப்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா December 10. அதுதான் வேர்ல்டு ஹியூமன் ரைட்ஸ் டே. இதோட தீம் பார்த்தீங்கன்னா அதே தான், ஈக்குவாலிட்டி, ரெடியூசிங் இன்இக்வாலிட்டிஸ், அட்வான்சிங் ஹியூமன் ரைட்ஸ். அதே தான், ஈக்குவாலிட்டி, ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி. பாருங்க, எய்ட்ஸுக்கும் இன்இக்வாலிட்டி வந்தது, இங்கேயும் இன்இக்வாலிட்டி வருது, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 13 இன்டர்நேஷனல் வாலண்டியர் டே, அதாவது சர்வதேச தன்னார்வலர் தினத்தின் கருப்பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சர்வதேச தன்னார்வலர் தினம் எப்போ அது தெரியணும்ல. நமக்கு ஆப்ஷன்ல சரி கொஸ்டின்ல வந்து கருப்பொருள் தீம் தான் கேட்குறாங்க. இந்த டேவோட தீம் என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு அந்த டே என்ன தெரியணும். நம்ம கொஸ்டின்ல இன்டர்நேஷனல் வாலண்டியர் டே அப்படின்னு என்ன என்னைக்கு பார்த்தீங்கன்னா December 5. இன்டர்நேஷனல் வாலண்டியர் டே December 5. ஆனால் இந்தியா சார்பாக December 5 இந்தியா சார்பாக உலகத்து சார்பாக December 5 இன்னொரு சிறப்பான அம்சம் கொண்டாட அப்படிங்கிறது அது நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா, ஜியாகிரபி புக்கில் இருக்க டேட்டா. வேர்ல்டு சாயில் டே, உலக மண் தினமும் எப்போ தான் December 5 தான் கொண்டாடுறாங்க. இப்போ December 5 ரெண்டு தினம் கொண்டாடுறாங்க. நான் வச்சுக்கலாமா, ஒன்று வாலண்டியர் டே, இன்னொன்று உலக மண் தினம், ரெண்டுமே கொண்டாடுறாங்க. இந்த ஒரு இதுக்கு வந்து கருப்பொருள் என்ன பார்த்தீங்கன்னா, வாலண்டியர் நவ் ஃபார் அவர் our common future. Okay, volunteer now for our common future. இதுதான் வந்து இந்த வருடத்துடைய வாலண்டியருடைய தீம். ஓகே, அடுத்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண கொஸ்டினா அடுத்த கொஸ்டினா வருது. When is the World Soil Day? உலக மண் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இது கரண்ட் அஃபேர்ஸாகவும் ஒரு கொஸ்டினா கேட்கலாம், உங்க ஸ்கூல் புக்கில் இடம் பெற்று இருக்குது, ஜியாகிரபி கொஸ்டினாவும் கேட்கலாம். பார்த்துக்கோங்க, நீங்க டேஸ் ஓகேவா, ஒவ்வொரு மந்த் நம்ம நிறைய டேஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும், வேற வழியில் படிச்சு தான் ஆகணும். படிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, படிச்சு தான் ஆகணும். ஆனால் நான் என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்கில் இருக்க டேஸே பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்லேயே நம்ம எண்ணி பார்த்தோம்னா ஒரு 15 டேஸ் இருக்கும். வேர்ல்டு சாயில் டே, இந்தியன் பஞ்சாயத்து ராஜ் டே, ஹியூமன் ரைட்ஸ் டே, UN டே அப்படி சொல்லிட்டு ஒரு 15 டேஸ் முக்கியமான டேஸ் ஸ்கூல் புக்லேயே இருக்கும்.
வித்தியாசமான டேஸ் எல்லாம் இருக்கும் ஸ்கூல் புக். உலக பெண்கள் தினம், உலக பெண்கள் சரி தமிழகத்துல பெண் குழந்தை பாதுகாப்பு தினம், ஜெயலலிதாவோட பிறந்தநாள், இதெல்லாம் இந்த மாதிரி வித்தியாசம் வந்து ஏகப்பட்ட இதை அறிவிச்சிருப்பாங்க. ஓகே, அப்போ ஸ்கூல் புக்ல இருக்கிற டேஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணாலே நமக்கு நியர்லி ஒரு 15-20 டேஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் அதை நீங்க கவர் பண்ணுங்க. அதை கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க டேஸும் நீங்க படிச்சுக்கணும். ஓகேங்களா? அப்போ அதுவும் படிச்சுக்கணும், இதுவும் படிச்சுக்கணும் தான், ரெண்டுமே படிச்சுதான் ஆகும். அப்போ இப்போ நம்ம சொன்னோம் வேர்ல்டு சாயில் டே எப்போ? December 5, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே. Which space agency launched LASAR communication relay demonstration? அதாவது என்னன்னா, எந்த ஒரு விண்வெளி களம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்வெளி அமைப்பு வந்து லேசார் கம்யூனிகேஷன் ரிலே டிமான்ஸ்ட்ரேஷன், அதாவது LCRD அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து யார் வந்து லான்ச் பண்ணிருக்கிறா அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்க நாசா தான். ஓகே, நாசா யாருடைய நிறுவனம் தெரியும்? அமெரிக்காவோட நிறுவனம், USA நிறுவனம். இஸ்ரோ யாருடையது? இந்தியாவுடையது. ஓகேவா? ஸ்பேஸ் எக்ஸ் யாருடையது? அதுவும் அமெரிக்காவுடையது தான், ஆனால் பிரைவேட் ஏஜென்சி பார்த்துக்கோங்க. ப்ளூ ஆரிஜின் ஒரு பிரைவேட் ஏஜென்சி உடையதா. அப்போ இந்த டெக்னாலஜி என்ன அது பார்க்கணும்ல. லேசர் கம்யூனிகேஷன் ரிலே டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னா அதன் டெக்னாலஜி என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம எர்த்தை சுற்றி நிறைய ஆர்பிட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்ஸ் சின்க்ரனைஸ், அதுக்கப்புறம் ஜியோ சின்க்ரனைஸ், இந்த மாதிரி நிறைய ஆர்பிட் இருக்கும். இது வந்து என்ன டெக்னாலஜி அப்படின்னா அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எர்த்துக்கும் பாருங்க நம்மளுடைய பூமிக்கும் ஜியோ சின்க்ரனைஸ், எர்த்துக்கும் ஜியோ சின்க்ரனைஸ் ஆர்பிட்டுக்கும், ஆர்பிட்னா சுற்றுவட்ட பாதை, அந்த ரெண்டு விஷயத்துக்கும் எர்த்துக்கும் ஜியோ சின்க்ரனைஸ் ஆர்பிட்டுக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸை கணக்கிடுவதுதான் என்ன சொல்றாங்க இந்த டெக்னாலஜிக்கு கொண்டு வராங்க. ஓகே, பார்த்துக்கணும் இந்த டெக்னாலஜி எதுக்குன்னு பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 16th கொஸ்டின். வேர் இஸ் த இந்தியன் இன்டர்நேஷனல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் டு பி ஹெல்ட் ஃப்ரம் December 10th? அதாவது அறிவியல் விழா வந்து சர்வதேச அறிவியல் விழா இந்த ஆண்டு எங்க வந்து கொண்டாடப்பட்டது? இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் கொண்டாடுறாங்க. பார்த்துக்கோங்க, வேர்ல்டு இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் எங்கே தான் கொண்டாடுறாங்க அப்படின்னா கோவாவில் தான் கொண்டாடுறாங்க. அண்டர் ஹவு மெனி தீம்ஸ் the Nadi Utsav 2021 is being celebrated in India? அது இந்தியாவில் எத்தனை கருப்பொருள்களின் கீழ் நாடி உஸ்தவ் 2021 கொண்டாடப்பட்டது? நாடி உஸ்தவ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ற அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான். எதுக்காக நடத்துறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி அவங்க தான் செலிப்ரேட் பண்றாங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரிவர் ஓரம், ஆற்றங்கரை ஓரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரிச்சுவல்ஸ் நிறைய பண்றாங்க ஆற்றங்கரை ஓரம். அப்போ அதுக்காக கொண்டாடப்பட்ட ஸ்கீம். இதோடைய தீம்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 4 தீம்ஸ் இருக்குது. 4 கருப்பொருள்கள் காணப்படுகிறது. 17. நெக்ஸ்ட், which festival has been added to UNESCO Cultural Heritage List for the first time in Asia? அதாவது ஏசியாவிலேயே எந்த ஒரு ஃபெஸ்டிவல், எந்த ஒரு பண்டிகை வந்து நமக்கு யுனெஸ்கோவுடைய பாரம்பரிய சின்னத்துல வந்து ஆட் பண்ணிருக்காங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்தியாவில் நிறைய பண்டிகைகள் வித்தியாசமான பண்டிகைகள், யூனிக்கான பண்டிகைகள் ஏகப்பட்டது இருக்கு. தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பண்டிகைகள் இருக்கும். அதே மாதிரி இந்தியாவில் ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவல் அப்படி பார்த்தீங்கன்னா துர்கா பூஜை. எந்த ஸ்டேட் நடக்கும்? வெஸ்ட் பெங்கால் நடக்கும் துர்கா பூஜை. அந்த ஃபெஸ்டிவலை என்ன பண்ணியிருக்காங்க, உலகத்துடைய யுனெஸ்கோவுடைய என்ன சொல்றது அந்த கலாச்சார பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்குது. இப்போ எவ்வளோ ஒரு பெருமையானது. அப்போ அந்த அளவுக்கு அந்த பூஜையோட யூனிக்னஸ் இருக்குது. இப்போ இந்த துர்கா பூஜையில் பார்த்தீங்கன்னா அதிகமான மெம்பர்ஸ் வந்து விசிட் பண்ணுவாங்க. டூரிஸ்ட் பிளேஸாக கூட காணப்படும். அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஓணம் ஃபெஸ்டிவல் இருக்கும். அது ஒரு ஃபெஸ்டிவல் தான், ரொம்ப விசேஷம் கிடையாது. அதுக்கப்புறம் தைவான் லேட்ரன் இருக்கும், விளக்கு திருவிழா, அதுவும் ரொம்ப பெரிய கிடையாது. திரை நடராஜன் இதுவும் ரொம்ப கிடையாது. துர்கா பூஜை தான் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. நெக்ஸ்ட் அடுத்த முக்கியமான கொஸ்டின். Who has been awarded as Best Actor Male? Okay, Best Actor Male as BRICS Film Festival. ஓகேவா? அதாவது சிறந்த நடிகர் என்ற விருதை பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் பெற்ற நடிகர் யார் அப்படி பார்த்துட்டீங்கன்னா 4 ஆப்ஷன்ல சமீப காலங்களில் ஒரு 1 வீக்கா வந்து கான்ட்ரவர்சியல் சிக்கிட்டு இருக்க ஒரு நடிகர் தனுஷ் அவர்கள் தான். ஓகேவா? தனுஷ் தான் என்ன செய்யறாங்க, பிரிக்ஸ் திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது வந்து பெற்றிருக்காங்க. தனுஷ் வந்து நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த பெஸ்ட் ஆக்டரும் இங்கே தான் வச்சிருக்காங்க. இதில் ரஜினிகாந்த் அவர் வந்து பெஸ்ட் ஆக்டர் தான் வின் பண்ணது தான் உங்களுக்கே தெரியும். சிவகார்த்திகேயன் தெரியும். சிவகார்த்திகேயன் என்ன நடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி வந்து பெரிய திரைப்படங்கள்ல பாலிவுட் லெவலில் போகிற அளவுக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் குரு சோமசுந்தரம் யாரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜோக்கர், அதுக்கப்புறம் ஆரண்ய காண்டம், பாண்டிய நாடு, இந்த மாதிரி படங்கள் நடித்த ஒரு ஆக்டர் தான். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் தான் தமிழ் மலையாளத்திலையும் குரு சோமசுந்தரம். அவரும் வின் பண்ணதை தனுஷ் தான் வின் பண்ணியிருந்தாரு இந்த அவார்டை. நெக்ஸ்ட்
மருத்துவ ஆக்சிஜன் வீணாவதை தடுக்க தேசிய ஆக்சிஜன் ஸ்டூவர்ட்ஷிப் திட்டத்தை தொடங்கிய நாடு. அதாவது நமக்கு தெரியும் கொரோனா டைம்ல ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு ரொம்ப கடுமையா இருந்தது. இப்போ அந்த தட்டுப்பாடுல பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகமான தேவை இருந்தது. அப்போ அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்தியா தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கியது. என்னது? தேசிய ஆக்சிஜன் ஸ்டூவர்ட்ஷிப் திட்டம் இந்தியா தொடங்கியது. நெக்ஸ்ட், இந்தியாவில் வெர்னாகுலர் இனோவேஷன் ப்ரோக்ராம் என்று தொடங்கப்பட்ட நிறுவனம். அதாவது இந்தியாவில் தான் இந்த ஸ்கீமே கொண்டு வந்தாங்க. வெர்னாகுலர் இனோவேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இனோவேஷன் வார்த்தை வந்தாலே அதை இந்தியாவில் யார் தான் தொடங்குவா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நிதி ஆயோக் தான் கொண்டு வருவாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க. இனோவேஷன் இண்டெக்ஸ் இவங்க தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இனோவேஷன் ப்ரோக்ராம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க. இப்போ வெர்னாகுலர் இனோவேஷன் ப்ரோக்ராம் இவங்க தான் கொண்டு வராங்க. அப்போ நமக்கு தெரியும் எக்கனாமிக்ஸில் நிதி ஆயோக்னு ஒரு சிலபஸ் ஒரு பாயிண்டே இருக்குது. ஆனால் புக்கில் நிதி ஆயோக் பற்றி அதிகமாக படிக்க வேண்டிய பாயிண்ட் இருக்காது. அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா நிதி ஆயோக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் கேட்பாங்க. அதனால இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கம்பல்சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தடவை கொஸ்டின் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு நிதி ஆயோக். இப்போ வெர்னாகுலர் இனோவேஷன் ப்ரோக்ராம் என்ன பார்த்துக்கலாமா? வெர்னாகுலர் இனோவேஷன் ப்ரோக்ராம்னா இனோவேஷன் அப்படின்னாலே புத்தாக்கம். அதாவது புதுசாக ஏதாவது ஐடியாவை யோசிக்கணும். அது பிஸ்னஸ்லையும் சரி, படிக்கிறதுலையும் சரி, எங்கேயாவது சரி. இப்போ நம்ம இது வந்து இந்தியாவோட டெக்னாலஜி இனோவேஷன் பண்ணுறதுக்காகவும் பிஸ்னஸ்ல புதுசான ஐடியா கொண்டு வரதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது தான் வெர்னாகுலர் இனோவேஷன். அதாவது லோக்கல் லாங்குவேஜஸ்ல அந்த இனோவேஷன் வந்து மாற்றி கூறப்படுகிறது. 21. நெக்ஸ்ட், கோவேக்ஸ் எந்த தடுப்பூசியின் உரிமத்தின் கீழ் சீரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவால் தயாரிக்கப்படுகிறது? அதாவது கோவேக்ஸ் அப்படிங்கிற வேக்சின் வந்து சீரம் இன்ஸ்டிடியூட்டோடைய எந்த ஒரு இதுக்கு லைசன்ஸோடைய பண்றாங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நோவாவேக்ஸ் தடுப்பூசி மூலமா தான் பண்றாங்க. நெக்ஸ்ட், த வீக் December 22-25 2021 would be observed in India as நம்ம இப்பதான் பார்த்துருந்தோம். சரி, இப்போ பார்க்கல, நிறைய டேஸ் எல்லாம் பார்த்துருந்தோமா? அதுல இந்த வீக் இதுக்கு என்னவா செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் கவர்னன்ஸ் வீக் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு வருஷமும் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. போன தடவை ரிலீஸ் பண்ணப்பட்ட குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ்ல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதல் இடத்துல பெற்றிருந்தாங்க. அது நம்ம பார்த்துருந்தோம் நியூஸ்களையும் கரண்ட் அஃபேர்ஸ்லையும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த குட் கவர்னன்ஸ் டேயும் குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸும் எதுக்காக ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையாக தான் குட் கவர்னன்ஸ் டே செலிப்ரேட் பண்றாங்க. இந்த வருஷம் ஒரு வீக்கே செலிப்ரேட் பண்ணாங்க. குட் கவர்னன்ஸ் வீக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. December 20 இருந்து 25 வரைக்கும் யாருடைய பர்த்டே? வாஜ்பாய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு கொண்டாடப்படுகிறது. வாஜ்பாய். 24 தோஸ்தி உடற்பயிற்சி. பாருங்க, தோஸ்தி உடற்பயிற்சி இந்தியா மற்றும் எந்த நாடுகளுக்கு இடையே கடல்சார் பயிற்சி நடைபெற்றது? அப்போ தோஸ்தி உடற்பயிற்சி அப்படின்னாலும் இந்தியாவுக்கும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் எதுக்குதான் அப்படின்னா மாலத்தீவுக்கும் இலங்கைக்கும் என்ன உடற்பயிற்சி? தோஸ்தி உடற்பயிற்சி. மாலத்தீவ் அண்ட் இலங்கை அண்ட் இந்தியா. நெக்ஸ்ட், எந்த நிறுவனம் உணவு மற்றும் வேளாண் நிலை 2021 அறிக்கையை வெளியிட்டது? ஆப்ஷன் ஏ ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், FAO. அதுதான் எந்த நிறுவனம் உணவு மற்றும் வேளாண் நிலையை 2021 அறிக்கையை வெளியிட்டது? ஓகேவா? FAO ஆப்ஷன் ஏ இருக்கு. பார்த்தீங்களா, உணவு சம்பந்தமான வேலைகளை பண்றது உலகம் முழுவதும். ஓகே, நெக்ஸ்ட், எனர்ஜி கன்சர்வேஷன் வீக். நம்ம இப்பதானே பார்த்தோம் எனர்ஜி கன்சர்வேஷன், அதாவது நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு December 14 வந்து செலிப்ரேட் பண்ணோமா? அப்போ இது வந்து எந்த வீக்ல வந்து எந்த மாதத்தின் வீக்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா டிசம்பர் மாதத்தோட வீக். அதாவது டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் போட்டுருக்கலாம். ஓகேவா? என்ன டே அப்படின்னா எனர்ஜி கன்சர்வேஷன் டே என்ன பார்த்தீங்கன்னா December 14. நெக்ஸ்ட், கழுவேலி சதுப்பு பறவைகள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? கழுவேலி. ஓகேவா? தமிழ்நாட்டுல ஒரு மாவட்டத்துல புதுசா ஒரு பறவை சரணாலயம் கொண்டு வந்துருக்காங்க. எந்த மாவட்டத்துல அப்படி பார்த்துட்டீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துல தான் கழுவேலிங்கிற பிளேஸ் இருக்குது. அங்க புதுசு சரணாலயம் கொண்டு வந்துருக்காங்க. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஏகப்பட்ட பறவை சரணாலயம் இருக்குது. தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னாடி 15 பறவைகள் சரணாலயம் இருந்தது. நமக்கு தெரியும் ஸ்கூல் புக்கில் தமிழ் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. கூந்தன்குளம், வேடந்தாங்கல், வெட்டவெடி, இந்த மாதிரி வெட்டக்குடி, இந்த மாதிரி ஏகப்பட்ட சிவகங்கையில், அதுக்கப்புறம் வெள்ளான்கோட்டை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிளேசஸ் வந்து பறவை சரணாலயமாக இருக்கும். இது மாதிரி 15 இருந்தது. இது 16வது பறவைகள் சரணாலயமாக புக் ஆயிருக்குது. எத்தனையாவது? 16வது பறவைகள் சரணாலயமாக புக் ஆயிருக்குது. நெக்ஸ்ட்,
மறுவாழ்வு சேவைகளை வழங்குவது சிறந்த மாவட்டத்திற்கான விருது பெற்ற மாவட்டம் எது அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஏதாவது மனிதர்களுக்கு வந்து சிறந்த ஒரு சில விஷயங்களை சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அவார்டு கொடுப்பாங்க. அதுல சேவைகளை மறுவாழ்வு சேவைகளை வழங்குவது சிறந்த மாவட்டத்திற்கான விருது எந்த மாவட்டத்துக்கு பெற்றிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதலமைச்சருடைய மாவட்டம் ஆப்ஷன் ஏ சேலம் மாவட்டத்தில் தான் பெற்றது. நெக்ஸ்ட், தடுப்பு. தமிழ்நாட்டில் எந்த நாடு தொற்று அல்லாத நோய்களை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துவது தொடர்பான விவாதங்களின் பதிவேட்டில் கையெழுத்திட்டது? அதாவது தமிழ்நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு அக்ரிமெண்டே போட்டிருந்தாங்க. தொற்று இல்லாத, தொற்று கிடையாது, கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது, நான் கம்யூனிகபிள் டிசீஸ் மூலமாக ஒரு சைன் பண்ணியிருந்தாங்க. எந்த நாட்டு கூட அப்படின்னா ஆப்ஷன் டி ஜப்பான். ஓகே, அதுக்கப்புறம் அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் கோல்டன் விசா பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார்? பாருங்க, கோல்டன் விசா. கோல்டன் விசானா அது நிறைய சிறப்பு அம்சம் இருக்கும். அது எந்த கண்ட்ரி கூட? யுஏஇ கூட. யுஏஇ அந்த கண்ட்ரி கூட கோல்டன் விசா பெற்ற ஒரு தமிழ் நடிகர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பார்த்திபன். நெக்ஸ்ட், தொல்காப்பியத்தின் இந்தி மொழிபெயர்ப்பு மற்றும் செம்மொழி தமிழ் இலக்கியத்தின் 9 படைப்புகளின் கன்னட மொழிபெயர்ப்புகள் டேஸ் வெளியிட்டது அப்படின்னா மாநில கல்வி அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் எஜுகேஷன் தான் இந்த இதை வந்து தொல்காப்பியத்தோடைய மொழிபெயர்ப்பை வந்து வெளியிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வருடம் வந்து ரொம்ப முக்கியமான வருடம் 2021. ஏன் அப்படின்னா பங்களாதேஷ் லிபரலைசேஷன் வார், அதாவது வங்காளதேச விடுதலை போருடைய 50 ஆண்டு நினைவு நாளை கொண்டாடுறாங்க. என்னன்னு கொண்டாடுறாங்க? விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையோட கொண்டாடுறாங்க. விஜய் வித் சினர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இது இந்தியா பாகிஸ்தான் 1971 நடந்த போர். இதை நினைவு கூறமாக புக் எழுதப்பட்டது. அந்த புக்கோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் தான் ஆப்ஷன் பி இருக்கு, எம்.எம். நரவானே. நெக்ஸ்ட், சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்ச இறப்புகள் உள்ள மாநிலம் என்ன? பாருங்க, சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்ச இறப்புகள் உள்ள மாநிலம் எது கேட்கிறாங்க? தமிழ்நாடு தான். ஓகேவா? Which state has the maximum number of death in the self-employed category? சுய தொழில் செய்பவர்கள். ஓகே, தமிழ்நாடு தான் இதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது. அதிகமான இறப்புகள் தமிழ்நாடு தான் காணப்படுகிறதாமா. ஓகேங்களா? ஓகே, அடுத்து இந்தியா ரஷ்யா 2+2 மினிஸ்ட்ரியல் டயலாக் வாஸ் ஹெல்ட் இன், அதாவது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அதாவது ஏதாவது சம்பந்தமா 2 அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதனாலதான் 2+2. அமெரிக்காவில் சரி, ரஷ்யாவில இருந்து 2 ஏதாவது சம்பந்தமான அக்ரிமெண்ட், இந்தியா சார்பாக 2 ஏதாவது சம்பந்தமான அக்ரிமெண்ட், 2 பேரும் சேர்ந்து தான் இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க. எந்த இடத்துல வச்சு போட்டுருந்தாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நியூ டெல்லி. நெக்ஸ்ட், ஜெனரல் பிபின் ராவத் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திற்கு அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் காலமானார்? நமக்கு தெரியும், சமரம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிகப்பெரிய இழப்பாக நம்மளுடைய முப்படைகளின் தளபதி என்ன பண்ணியிருந்தாரு? ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல எதிர்பாராத விதமாக இறந்திருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா கர்நாடகா, தமிழ்நாட்டில இருந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணிட்டு கர்நாடகா போற வழியில ஆர்ந்தி வேலை பாத்தீங்கன்னா ஹெலிகாப்டருடைய கோளாறு காரணமாக இறந்து போயிட்டாங்க. அவரோட சேர்த்து நிறைய ஆர்மி மெம்பர்ஸ் இறந்து போனாங்க. இந்தியாவே அந்த ஒரு நாள் சுகத்தில் இருந்தது. எந்த மாவட்டத்துக்கு அது? நமக்கு தெரிஞ்சதுதான், நீலகிரி. ஓகேவா? அதிகமாக அந்த ஒரு நாள் மட்டும் அதிகமாக நியூஸ் பார்த்துருந்தோம். நம்ம ஊர்களை நிறைய பேர் வந்து பேனர்லாம் வச்சுருந்தோம். ஓகே, அடுத்து மகா பரிநிர்வாண திவாஸ் என்பது யார் இறந்த நாள் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மகா பரிநிர்வாணா அப்படின்னாலே இறந்தவர்கள் குறிக்கக்கூடியதுதான். திவாஸ் அப்படின்னாலே இறந்தவர்கள் குறிக்கக்கூடியது, ஒரு டே பற்றி இருக்கக்கூடியது. யாருடைய டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நினைவு நாள் தான் அப்படி கொண்டாடுறோம். ஓகேங்களா? அடுத்து 37 பாருங்க, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் பாலிட்டி சம்பந்தமான ஒரு கொஸ்டின். நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்காக கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படி சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணாங்க. அரசியல் அமைப்பு நிர்ணய சபை அப்படி சொல்லிட்டு ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இது நிறைய பேர் மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. இது டிராஃப்டிங் கமிட்டி இருக்கும். அந்த மெம்பருடைய தலைவர் தான் யாரு? அம்பேத்கர் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஓகே, அது வந்து பாலிட்டி நம்ம சப்ஜெக்ட்ல படிக்கிறது, அதை விட்டுருங்க. அப்போ அந்த அரசியல் நிர்ணய சபையுடைய அந்த கான்ஸ்டியூஷன் எழுதுவதற்கு எத்தனை நாட்கள் ஆனது, எத்தனை செஷன் போட்டிருந்தாங்க, அதோடைய ஃபர்ஸ்ட் செஷன் எப்போ, லாஸ்ட் செஷன் எப்போ, எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். பாலிட்டியில முக்கியமான கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. அதுல ஃபர்ஸ்ட் செஷன் உருவாகி 75 வருஷம், ஃபர்ஸ்ட் செஷன் மீட் பண்ணி 75 வருஷம் ஆனது. அதை நினைவு கூறும் வகையாக டே கொண்டாடப்படுகிறது. எப்போ ஃபர்ஸ்ட் செஷன் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா டிசம்பர் 9. ஆப்ஷன் சி. Which Indian has been named as the new CEO of the Twitter? பாருங்க, சமீப காலமாக உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நிறுவனங்களுடைய சிஇஓ பதவிகளுக்கு இந்தியாவில் இருக்கிற நபர்களும் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற நபர்களும் அதிகமா போயிட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு தெரியும். கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை, அதுக்கப்புறம் எலான் மஸ்கோடைய கம்பெனி டெஸ்லால நிறைய நபர்கள் வேலை பார்க்குறாங்க. அப்படின்னு நிறைய பார்த்துருப்போம். இங்க வந்து
ட்விட்டர் சிஇஓ இந்தியாவை சேர்ந்த நபர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் டி பிரயாக் அகர்வால். ஆப்ஷன் டி பிரயாக் அகர்வால். பாருங்க, ட்விட்டர்ங்கிறது எவ்வளோ பெரிய நிறுவனம், அந்த நிறுவனத்துக்கு இந்தியாவிலிருந்து சிஇஓ அப்படின்னா எவ்வளோ ஒரு பெருமை தானே. இப்போ இந்தியன்ஸ்க்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான என்ன சொல்றது, அந்த ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் அது வெளிநாடுகளில் போயிட்டு வெளிநாடு கம்பெனிகளுக்கு தான் அதிகமாக யூஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஓகே, பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் 39 46வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் எந்த துறையின் ஜிஎஸ்டி டேஷ் விகிதத்தை பற்றி விவாதிக்க அழைக்கப்பட்டது அப்படின்னா ஜவுளித்துறை தான். ரீசெண்டா அதுதான் நடந்தது. தமிழ்நாட்டில இருந்து நிறைய டிமாண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. தமிழ்நாட்டில் திருப்பூர்ல நமக்கு ஜவுளித்துறை அதிகமா இருக்குது, அதனால தமிழ்நாட்டுக்கு நீங்க ஏதாவது செய்யணும், ஜிஎஸ்டி கம்மி பண்ணணும், அதை வந்து ரா மெட்டீரியல் ஜிஎஸ்டி கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தான் பேசியிருந்தாங்க. அப்போ 46வது கொஸ்டின்ல 46 ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு டிஸ்கஸ் பண்ண ஜிஎஸ்டி ரேட் எதுக்காக டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் ஜவுளிக்காக. அடுத்து தேசிய விவசாயிகள் தினம் நேஷனல் ஃபார்மர்ஸ் டே அப்படி பார்த்தீங்கன்னா டிசம்பர் 23 தான் கொண்டாடுறாங்க. நேஷனல் ஃபார்மர்ஸ் டே டிசம்பர் 23 கொண்டாடுறாங்க. ஏன்னா டிசம்பர் 23 கொண்டாடுறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா யாருடைய பர்த்டே, அதாவது நம்மளுடைய முன்னாள் பிரைம் மினிஸ்டர் சரண் சிங், யாருடைய நேம் சரண் சிங், அவர்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம என்ன கொண்டாடுறோம், விவசாய தினமாக கொண்டாடுவோம். அவருடைய பிறந்த நாள் தான் டிசம்பர் 23. நெக்ஸ்ட், who named the Time magazine's person of the year? பாருங்க, டைம் இதழில், டைம்ஸ் நம்ம தெரியும், நமக்கு டைம்ஸ் ஒரு இதழ் இருக்குது. அந்த இதழுடைய சிறந்த நபராக யார் தேர்வு செய்யப்படுறார் அப்படின்னா இந்த வருடத்தில் சிறந்த நபராக இலான் மஸ்க் அவர்கள் தேர்வு செய்யப்படுறார். இலான் மஸ்க் நமக்கு எல்லாருமே தெரிஞ்ச நபர், டெஸ்லா கம்பெனியுடைய ஓனர். சமீப காலமாக நிறைய டெக்னாலஜியை இன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸ்பேஸுக்கு ஆள் அனுப்புறது, ஹியூமன்ஸ் அனுப்புறது, நிறைய வித்தியாசமான டெக்னாலஜி, அதுக்கப்புறம் கார்ஸ், வித்தியாசமான கார்ஸ் எல்லாம் ரெடி பண்றாங்க. இந்த நபர் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட நபர். அதனால இவருக்கு தான் அந்த சிறந்த நபருக்கான பரிசு கொடுத்துருக்காங்க. Next, which Indian state held its famous செரி பிளாசம் ஃபெஸ்டிவல்? அதாவது செரி பிளாசம் விழாவை சமீபத்தில் நடத்திய மாநிலம் எது அப்படி பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஸ்டேட் இன் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? 42 which state held its famous cherry blossom festival recently அப்படி பார்த்தீங்கன்னா மேகாலயா. ஆப்ஷன் சி மேகாலயா ஸ்டேட் தான் செரி பிளாசம் ஃபெஸ்டிவலை கொண்டாடினாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 43 இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் தலைவராக நியமிக்கப்படுபவர் யார்? இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகம், அதாவது டூரிசம் வந்து இந்தியன் டூரிசம் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒரு அமைப்பு இருக்கு. டூரிசத்தை டெவலப் பண்றதுக்காகவே இந்த அமைப்பு இருக்குது. இந்த அமைப்பு எதற்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா டூரிசம் டெவலப் பண்றது. இதோட தலைவராக யார் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டார் ரீசெண்டா அப்படின்னா சப்மித் பத்ரா. சப்மித் பத்ரா. நெக்ஸ்ட், எந்த நகரம் இந்திய பெருங்கடல் மாநாடு 2021 நடத்த உள்ளது அப்படி பார்த்துக்கோங்க. அதாவது இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் 2015, இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ் 2015 வந்து எந்த பிளேஸ் நடந்தது அப்படின்னா அபுதாபி. ஆப்ஷன் சி அபுதாபி. அதுவும் இந்தியன் ஓஷன்ல ஒரு ஷேரிங் தரேன் இந்த கண்ட்ரியும். நெக்ஸ்ட், எந்த நகரம் இ சவாரி இந்தியா எலக்ட்ரிக் பஸ் கூட்டணியை வெளியிட்டது? பாருங்க, ரொம்ப முக்கியமானது. இ சவாரி இந்தியா எலக்ட்ரிக் பஸ் அப்படிங்கிற இந்த ஒரு கூட்டணியை யார் எந்த அமைப்பு வெளியிட்டா நித்தி ஆயோக். நித்தி ஆயோக் பத்தி ஏகப்பட்ட கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த் வெளியிட்டு இருக்காங்க. அது முக்கியமானது இது. நித்தி ஆயோக் பத்தி அதிகமா படிச்சுக்கோங்க. சிலபஸ்ல நித்தி ஆயோக் ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், அதாவது ஜீரோ டெபிசிட் ஜீரோ எஃபெக்ட். எப்படி? ஜீரோ டெபிசிட் ஜீரோ எஃபெக்ட் இஸ் எ ஸ்கீம் இம்ப்ளிமெண்டட் பை விச் யூனியன் மினிஸ்ட்ரி? அதாவது டெபிசிட்னா பற்றாக்குறை, எஃபெக்ட்னா என்னது பாதிப்பு. பற்றாக்குறை இருக்கக்கூடாது, பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் வெளியிட்டாங்க. எந்த மினிஸ்ட்ரிக்கு இந்த ஸ்கீம் வெளியிட்டாங்கன்னா எம்எஸ்எம்இக்காக தான், சிறு குறு நடுத்தர நிறுவனத்துக்காக தான் இந்த ஸ்கீம் வெளியிட்டாங்க. அடுத்து which is the most valuable edtech company as of 2021? அதாவது வேர்ல்டுலேயே ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு மிகவும் மதிப்பத்தக்க எட்டெக் அப்படின்னா எஜுகேஷன் டெக்னாலஜி. பாருங்க, அந்த இடி அப்படின்றத நம்ம என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க. எஜுகேஷன் டெக்னாலஜி. எஜுகேஷன் டெக்னாலஜி தான், எஜுகேஷன் டெக்னாலஜி கம்பெனி தான் இந்த வருடத்துடைய சிறந்த கம்பெனி. எது காணப்படும் அப்படின்னா பைஜூஸ். நமக்கு தெரியும், எங்க யூடியூப்ல ஓபன் பண்ணாலே வரக்கூடிய விளம்பரம் இதுதான்.
பைஜூஸ் சாருக்குடைய ஆடு வரும்ல பைஜூஸ், அந்த பைஜூஸ் நிறுவனம் தான் 2021 சிறந்த மதிப்புமிக்க கல்வி ஒரு டெக்னாலஜி எஜுகேஷன் டெக்னாலஜி சம்பந்தமான கம்பெனியாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது பைஜூஸ். இது சம்பந்தமா ரீசெண்டாக நிறைய கான்ட்ரவர்சி உருவானதை பார்த்துக்கோங்க. எதிர்கட்சிகள் வந்து பைஜூஸை குறி வச்சு நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது அதுவும் வச்சிருந்தாங்க. ரீசெண்டாக நிறைய பேசும் பொருளான ஒரு டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸை கேட்பாங்க. அதனால நீங்க பார்த்துக்கோங்க, நியூஸ் அதிகமாக பாருங்க. நெக்ஸ்ட் 48 2021 இந்தியாவில் ஆளுமைக்காக கூகுளால் அதிகம் தேடப்பட்டவர். ஆளுமைக்காக கூகுளால் அதிகம் தேடப்பட்ட நபர் யார் அப்படி பார்த்தீங்கன்னா நிரஜ் சோப்ரா. யார் அந்த நிரஜ் சோப்ரா அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், ரீசெண்டா ஒலிம்பிக்ல நமக்காக மெடல் வாங்கி கொடுத்த ஒரு நபர் தான் நிரஜ் சோப்ரா. அவர் தான் ஆளுமைக்காக அதிகமாக தேடப்பட்ட ஒரு நபர். நெக்ஸ்ட், ஒமிக்ரான் மாறுபாட்டை கண்டறிய எந்த நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் RT-PCR அடிப்படையிலான கருவியை உருவாக்கியுள்ளார்? எந்த நிறுவன ஆராய்ச்சியாளர்கள் அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கு பாருங்க, IIT டெல்லி. அவர் தான் என்னது RT-PCR ஒமிக்ரானை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின், இந்தியா அவுட் பிரச்சாரம் எந்த நாட்டுடன் தொடர்புடையது? பாருங்க, இந்தியா அவுட் அப்படின்ற பிரச்சாரம் எந்த நாட்டுடைய தொடர்புடையது அப்படின்னா மியான்மர் ஆப்ஷன் சி மாலத்தீவு நாட்டுடைய தொடர்புடையதான் இந்தியா அவுட் அப்படிங்கிற கேம்பெயின். இது இருக்கிறதா இந்திய நாட்டையும் அவங்க நாட்டுக்கு உறவை மேம்படுத்துறது. அப்போ நியர்லி பார்த்துட்டீங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட்ல கரண்ட் அஃபேர்ஸ் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் 50 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஓகேவா, டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம அடிக்கடி பேப்பர்லையோ நியூஸ் பேப்பர்லையோ எங்கேயாவது நம்ம படிச்சிருப்போம். இங்க 50 கொஸ்டின்ஸ் 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். 50 கொஸ்டினுமே என்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான். ஓகே, எங்கேயுமே இது வந்து ரொம்ப முக்க கொஸ்டின் அப்படிதான் சொல்ல முடியாது, ரொம்ப வேல்யூபிள் கொஸ்டின் தான். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கீம் அடிப்படையில் TNPSC எந்த பேட்டர்ன் கேட்பாங்களோ அதே மாதிரி ஒரு அளவுக்கு இருந்தது. ஓகேங்களா, அப்படின்ற பட்சத்தில் இந்த கொஸ்டினை நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து என்ன சொல்றது, இதை வந்து நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிறது, கரண்ட் அஃபேர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது, இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்தடுத்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கரெக்டாக அந்த டேட்டில் வந்து நம்ம டெஸ்ட் சீரீஸில் கொஸ்டின் ரிலீஸ் பண்ணிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஸ்கஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணிட்டு லைட்டாக கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு முடிஞ்சால் OMR ஒரு காப்பி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து என்ன செய்யலாம், கொஸ்டின் ஆன்சர் எழுதிட்டு OMR ப்ராக்டிஸ் கம்பல்சரி வேணும். ஓகே, OMR ப்ராக்டிஸ் கம்பல்சரி வேணும். ஏன் OMR ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு இங்கே பார்க்கும்போது எல்லாம் படிச்சிட்டோம் ஆன்சர் பண்ணுறோம் தெரியும். ஆனால் அந்த OMR ப்ராக்டிஸ் எப்போ வைக்கணும்னா நம்ம எக்ஸாம் ஹாலில் போய் தான் கை கொடுக்கும். கண்டிப்பாக OMR ப்ராக்டிஸ் இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போனீங்கன்னா சொல்லி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நம்ம எக்ஸாம் ஹாலில் போனோம்னா எங்கேயாவது தப்போட வாய்ப்பு இருக்குது OMR ஸ்டேட் பண்ணுறதுல. நம்ம 15வது கொஸ்டின் ரீட் பண்ணியிருப்போம், ஆனால் நம்ம மென்ஷன் பண்ணப்பட்டது அப்படி பார்த்து நம்ம ரவுண்ட் பண்ணது அப்படி பார்த்துட்டீங்கன்னா 16வது கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் வச்சிருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பிழைகள் ஏதாவது ஏற்படும். அந்த பிழைகள் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு OMR ப்ராக்டிஸ் அவசியம். அதுக்காக தான் சொல்றது. ஓகே, இந்த டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப பலனாக இருக்கும். அடுத்தடுத்த டெஸ்ட்டுகளில் எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கணும், ஓகே, உங்களுக்கு என்ன மாதிரி குறைகள் இருந்தால் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம். ஓகேவா, என்னென்ன வீடியோஸ் வேணும், இதுக்கப்புறம் எப்படி தான் வீடியோஸ் போடலாம், எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள், கண்டிப்பாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.